நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம வேலன் வந்து மாசா வந்து கடைசி நேரத்தில வந்து என்ட்ரி குடுக்குறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, வள்ளி வந்து கையெழுத்து போடுறத வந்து கரெக்டான நேரத்தில வந்து தடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து வள்ளி வந்து வேதாக்கு ஒரு செக் வைக்காங்க. "அது எப்படி வக்கீல் சார்? சொத்து வந்து எங்க அப்பா பேருக்கு தானே மாறணும். எதுக்கு ரஞ்சித் பேர்ல வந்து நீங்க மாத்தணும்?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, வேதா வந்து திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த நேரத்தில பார்த்துக்கிட்டோம்னா, ரத்தினத்துக்கும் தோணுது. ஆமா, என் பேர்ல மாத்தலாம்ல. எதுக்கு தேவையில்லாம ரஞ்சித் பேர்ல மாத்தணும்? ஆமாக்கா, எதுக்குக்கா என் பேர்ல மாத்திற வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து ரத்னம் வந்து சொல்லிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா! இவ பயங்கரமான திட்டம் போட்டாளே! இப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு, வேதா வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. வக்கீல் வேற வேதாவ பார்க்காங்க. இப்படி கேட்டாரா? என்ன சொல்ல மேடம்? அப்படிங்கிற மாரி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னத்தையாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில கண்ண காட்டுறாங்க. உடனே வக்கீல் வந்து சொல்றாங்க, இல்ல சார், உங்க பேர்ல மாத்தலாம்ன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டே வந்து வேதா மேடம் சொன்னாங்க. ஆனா நான் தான் சொன்னேன், இவ்வளோ அமௌண்ட் இருக்கிற சொத்து வந்து உங்க பேருக்கு மாத்துனா, அது சரி இருக்காது சார் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி இருக்காதா? ஏன் என்னாச்சு? அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், இல்ல நீங்க வந்து ஒரு கட்சி பொறுப்புல இருக்கீங்க. இவ்வளோ சொத்து வந்து உங்க பேர்ல இருந்தா, அது வெளியில மீடியாக்கெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா, பிறகு நீங்க வந்து மக்கள ஏமாத்தி தான் இந்த சொத்தெல்லாம் சம்பாரிச்சீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம வதந்தி வரும். அது மட்டும் இல்லாம உங்களோட கட்சிக்கே வந்து கெட்ட பேர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சார். அதனால தான் சொல்றேன். நீங்க வந்து ரஞ்சித் பேருக்கு மாத்தி வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா வந்து ஒரு பிரச்சனையுமே வராது அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ரத்னம் வந்து. உடனே நம்ம வேதாவும் சொல்றாங்க, ஆமாப்பா ஆல்ரெடி வந்து நம்ம வீட்ல வள்ளியோட கல்யாணத்தினால நம்ம கட்சியில நம்மனால தான் கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் வரைக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா, திருப்பி வந்து நம்மளால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா கட்சிக்கு, சிஎம் வேற நமக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக வந்து நம்ம இப்போ வந்து இத மாத்துறது சரிப்பட்டு வராதுப்பா உன் பேர்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வேதா வந்து சொல்லிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா வள்ளி வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்காங்க. இது வந்து நம்ம பூர்வீக சொத்து தானே. இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியும். வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்லம்மா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வக்கீல் வந்து எடுத்து குடுக்காங்க. வள்ளி வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ரத்னா வந்து சொல்லிடுறாங்க. சரி வக்கீல் நீங்க சொல்றதும் சரியா தான் படுது. இவ்வளோ சொத்து இருந்தாலும் கட்சிக்காரங்க, மக்கள்லாம் பார்த்தா ஏதாவது நெனைப்பாங்க. அதனால வந்து இந்த சொத்த வந்து பேசாம ரஞ்சித் பேருக்கே மாத்திருவோம். அதுக்கான ஃபார்ம்லாம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஓகே சார். ஒரு சின்ன ஃபார்ம் மட்டும் ரெடி பண்ணணும். இப்போ ரெடி பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. வள்ளி வந்து அப்படியே மெதுவா வந்து ரூம்குள்ள போற மாரி காட்டுறாங்க. ரூமுக்குள்ள போய் என்னடா பண்ணலாம்? இந்த சொத்து வந்து மாறுறத வந்து தடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பேசாம இது சரியான ஆள் வந்து வேலன் தான். வேலனுக்கு கால் பண்ணா அவன் ஏதாவது பண்ணி இந்த இத வந்து நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கால் பண்ணா அவர் வந்து வெளியில கடை பக்கத்துல நிக்காரு. சொல்லுங்க மேடம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏய் வேலா எங்க இருக்க? உடனே வீட்டுக்கு வா. இங்க பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன மேடம் என்னாச்சு? அப்படிங்கிற மாரி சொன்னோனே சொத்த எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி ரஞ்சித் பேருக்கு மாத்த பார்க்குறாங்க. எப்படியாவது வந்து இத தடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த வாரம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்தா பைக்ல ஒருவன் எடுத்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து அங்கிட்டு ஆனந்திய காட்டுறாங்க. ஆனந்தி வந்து ரோட்டு வழியா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. 3 ரவுடி பசங்க அந்த நேரத்தில வந்து தொரத்த ஆரம்பிச்சுடுறாங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனந்திக்கு வந்து பயமாயிருது. என்னடா அந்த ரவுடி பசங்க வந்து நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்களே! இவங்க யாரு இவங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி உடனே வந்து அண்ணனுக்கு கால் பண்ணிருவோம். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த நேரத்தில வந்து வேலனுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. சொல்லு ஆனந்தி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ணே ஒரு 3 ரவுடி பசங்க வந்து என்னையவே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்கண்ணே. எதுக்கு என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? என்ன எதுக்கு வராய்ங்க? யார் அவைங்க? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. தெரியலண்ணே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ உடனே வந்து எனக்கு நீ எங்க இருக்கன்னு சொல்லு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அண்ணே உங்களுக்கு WhatsAppல வந்து லைவ் லொகேஷன வந்து நான் ஷேர் பண்ணிடுறேனே. நீங்க உடனே என்னை வந்து காப்பாத்திருங்கண்ணே அப்படிங்கிற மாரி சொல்ற மாரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா வள்ளி வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேலன் வந்து வருவான். எப்படியாவது வந்து இந்த சொத்து மாத்துறத வந்து பேர் மாத்துறத வந்து நிப்பாட்டிருவான்னு சொல்லிட்டு. அங்கிட்டு பார்த்தா வேலன் வந்து ஆனந்திய காப்பாத்த போய்க்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. போற வழியில வந்து ஆனந்தி வந்து லொகேஷன் அனுப்பிடுறாங்க. உடனே வண்டி யூ டர்ன் போட்டு விறுவிறுன்னு கிளம்புறாங்க. இங்கிட்டு வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, வள்ளி வந்து எவ்வளவோ நேரத்த கடத்தி பார்க்காங்க. ரூம்குள்ள இருந்து வர லேட் ஆக்குறாங்க. கையெழுத்து போட லேட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேதா வந்து விடுற மாரி தெரியல. இந்த வள்ளி வந்து ஏதோ பிளான் போட்டா வேலன் கூட சேர்ந்து. சீக்கிரமா வந்து இவ கையில கையெழுத்து வாங்குனா தான் இந்த சொத்து நம்ம பேருக்கு மாறணும். நம்ம பேருக்கு மாத்துனா தான் இங்க வந்து நம்ம ராஜ்யம் வந்து தொடங்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து வேதா வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா அதுக்குள்ள வந்து நம்ம ஆனந்திய தொரத்துற ரவுடிகள வந்து அடிச்சு போட்டு வேலன் வந்து மாஸா வந்து என்ட்ரி குடுக்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறுத்துங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி குடுக்காங்க. என்ட்ரி குடுத்தோனே எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இப்ப எதுக்கு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி மேடம்? எல்லா சொத்துமே வந்து ரஞ்சித் சார் பேருக்குனே மாத்துனா எப்படி? அப்புறம் நாங்கலாம் என்னது? விரல் சூப்பிட்டு போகவா? நான் யாருன்னு தெரியும்ல?
இந்த வீட்டோட மாப்பிள்ளை வள்ளி மேடமோட ஹஸ்பண்ட் அப்படி இருக்கும்போது வள்ளி மேடம்க்கு சேர வேண்டிய சொத்து எனக்கு வரணும்ல அப்படின்னா வந்து வள்ளி மேடம்க்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து மாசா கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே வேதா வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறோம்.